பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலை மன்னா. ஆளுகை செய்யும் தூய்மை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 9:6. தேவனுடைய பரிசுத்தம் என்பது தேவன் ராஜரீகம் பண்ணுதலுடன் அல்லது அவரது ஆளுகையுடன் சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கும் பல சங்கீதங்கள் பரிசுத்தம் என்னும் வார்த்தை அடங்கியுள்ள ஒரு வசனத்தோடு முடிவடைகின்றன என்பது நமக்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாயிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 93ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கி அதன் கடைசி வசனம் பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது என்று முடிவுறுகிறது. அதை போலவே 97ஆம் சங்கீதம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கி 12ஆம் வசனம் அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதல் என்று முடிவுறுகிறது. 99ஆம் சங்கீதம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்கி நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று முடிகிறது. வசனங்கள் 9 இதை வாசிக்கிறோம். இதிலிருந்து தேவன் நம் ராஜரீகம் பண்ணும்படியாக, அதாவது அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த தேவன் தமது பரிசுத்தத்தை நேசியாதவர்களை ஆளுகை செய்யக்கூடாதவராயிருப்பார். அதிபதிகள் அல்லது தலைவர்கள் என்பவர்கள் கர்த்தர் தங்களுக்குள் பரிசுத்தத்தில் ஆளுகை செய்கிற அனுபவம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். சபையிலும் பரிசுத்தத்தை நேசியாத நடத்திப்புக்காரர்களுக்கு மற்றவர்கள் மேல் ஆளுகை செய்ய எழுத்தின்படியோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ எவ்வித உரிமையும் இராது. தன் ஆவியை ஆளுகை செய்யாத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான் என்று ஆங்கில வேதாகமத்தில் நீதிமொழிகள் 25:28 நாம் வாசிக்கிறோம். மதிலிடிந்த பட்டணம் பாதுகாப்பற்றதாக, எப்பொழுதும் சத்துருவின் தாக்குதல்களுக்கு ஏதுவானதாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, நீ மதிலில்லாத ஒரு பட்டணம் போலிருக்கிறாயா? அப்படியெனில் பிசாசு தன் பிரதிநிதிகளுடன் உன்னுடைய ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறான். ஒருவேளை கர்த்தரோ அல்லது அவருடைய பரிசுத்தமோ உன்னை ஆளுகை செய்ய நீ அனுமதிக்காமல் இருப்பதே நீ சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளுள் சிலவற்றுக்கான காரணமாக இருக்கக்கூடும். உன்னுடைய ஜீவியத்தின் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கட்டும். அப்பொழுது அவருடைய கர்த்தத்துவத்தின் தர்க்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவிராது. வேறு வார்த்தைகளில் கூறின், தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு உன்னுடைய ஜீவியத்தில் ஆளுகை செய்கையில் உன்னுடைய ஜீவியத்திற்கு விரோதமாக வரும் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் ஆளுகை செய்து உன்னுடைய சோதனைகளிலெல்லாம் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆகவே பரிசுத்தமானது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முடிசூட்டுவதாக. ஆமென்.